மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷாந்த் வேதநாயகம். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் இந்த ப்ரீமேச்சுவர் எஜகுலேஷன், அவற்றுக்குரிய காரணங்களை பற்றி நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் யூடியூப்ல பார்ப்பவர்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே நேரத்திலே மணி சின்னத்தை அல்லது பெல் சைனை அமர்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம், டிக்டாக்ல பார்ப்பவர்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதே நேரத்திலே உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உறவினர்களுக்கு இந்த நிகழ்ச்சியை மறக்காமல் நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். என்னுடன் தொடர்பு கொள்ள விரும்பினால் வெளியூர் நண்பர்கள் வாட்ஸ்அப்பின் ஊடாக 0094777356245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் நண்பர்கள் 077356245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். முக்கியமாக இந்த ப்ரீமேச்சுவர் எஜகுலேஷனுக்குரிய முக்கியமான காரணம், நான் போன நிகழ்ச்சியில் சொன்னது போல, இந்த டயபிட்டிஸ் மெலைட்டஸ் என்று சொல்லப்படுகிற நீரழிவு நோய் அல்லது சீனி வருத்தம் என்று சொல்லுவார்கள். எனவே இந்த நோயை நீங்கள் கண்டுபிடிப்பதற்கும், அதே நேரத்திலே 40 வயசுக்கு மேற்பட்டவர்களும், அதே நேரத்திலே இந்த ப்ரீமேச்சுவர் எஜகுலேஷன் என்று சொல்லுகிற விந்து முந்துதல் அல்லது இரக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் என்று சொல்லப்படுகிற ஆண்குறி விரைப்படைய முடியாத தன்மை உடையவர்கள் கட்டாயமாக அவர்களுக்கு இந்த நீரழிவு நோய் அல்லது டயபிட்டிஸ் மெலைட்டஸ் இருக்கிறதா என்பதை சோதித்து பார்க்க வேண்டும். 3 சோதனைகள் இருக்கின்றது. முதலாவதாக ஃபாஸ்டிங் பிளட் சுகர், 10 மணித்தியாலம் சாப்பிடாமல் கொள்ளாமல் இருந்து சோதனை செய்ய வேண்டும் இரத்தத்தை. அடுத்ததாக போஸ்ட் பிராண்டியல் பிளட் சுகர், அதாவது நண்பகல் 12 மணிக்கு உணவு அருந்திய பிற்பாடு அதற்கு பிறகு ஒன்றும் சாப்பிடாமல் 2 மணிக்கு இரத்தத்தை பரிசோதித்து பார்க்க வேண்டும். மூன்றாவதாக இந்த HbA1c, அதாவது இந்த HbA1c-ஐ என்னுடன் கதைப்பவர்களுக்கு நான் இந்த HbA1c என்று சொன்னால் கூட விளங்குறது கிடையாது. எனவே நிச்சயமாக நீங்கள் எந்த ஊரை சேர்ந்தாலும் எந்த நாட்டை சேர்ந்தாலும் பரவாயில்லை, இந்த HbA1c-ஐ 40 வயசுக்கு மேற்பட்டவர்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் சில நேரங்களில் உங்களுடைய ஃபாஸ்டிங் பிளட் சுகர் நார்மலாக இருக்கலாம் அல்லது இந்த போஸ்ட் பிராண்டியல் பிளட் சுகர் நார்மலாக இருக்கலாம். ஆனால் இந்த HbA1c மூலமாக உங்களுக்கு இந்த நீரழிவு நோய் அல்லது டயபிட்டிஸ் இருக்கிறதா என்பதை கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும். சாதாரணமாக உங்களுடைய தரவுகள் எல்லாம் இந்த ஃபாஸ்டிங் பிளட் சுகர் எனப்படுகிற இந்த சாப்பிடாமல் கொள்ளாமல் இருந்து செக் பண்ணுவது 126 மில்லிகிராம் பெர் டெசிலீட்டர் இருக்கணும் அல்லது 6.1 மில்லிமோல் பெர் லிட்டர் இருக்கணும். இதுக்கு மேலே இருந்தால் அது நோய். அதே நேரத்தில் இந்த போஸ்ட் பிராண்டியல் பிளட் சுகர் என்று சொல்லப்படுகிற உணவை அருந்திய பிற்பாடு எடுக்கப்படுகிற சீனியினுடைய அளவானது 160 மில்லிகிராமுக்கு மேலே செல்லக்கூடாது. மூன்றாவதாக இந்த HbA1c எனப்படுகிற இந்த இலக்கமானது, இந்த ரிசல்ட்ஸ் ஆனது, இந்த HbA1c சாதாரண ஒருவருக்கு இருக்க வேண்டியது 5.8. சாதாரண ஒருவருக்கு இருக்க வேண்டியது 5.8. ஆனால் அவர் நீரிழிவு நோயாளியோ அல்லது வேறொரு வர்த்தக்காரராக இருந்தால், அவருக்கு சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்தால் 6.5க்கு மேல் இந்த HbA1c போக முடியாது. சில பேர் கேட்கிற டாக்டர் எனக்கு 9 இருக்கிறது, 10 இருக்கிறது, எல்லாமே கூட 6.5க்கு மேல் எந்த நீரிழிவு நோயாளிக்கும் HbA1c செல்ல முடியாது. எனவே தயவு செய்து மீண்டும் மீண்டும் இதை கவனித்துக் கொள்ளுங்கள். எனவே இந்த டயபிட்டிஸுக்கு நீங்கள் ஒழுங்காக மருந்தெடுக்க வேண்டும். அதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும் இதற்குரிய உணவு முறைகளும் இருக்கிறது. உங்களுக்கு தெரியும் இப்போது முந்தி மாறி அதை நான் சொல்ல வலிக்கிட்டால் இது வேறு பக்கத்திலே போய்விடும் இந்த நிகழ்ச்சி. எனவே டயட் கண்ட்ரோல் என்று மட்டும் கிடையாது, மருந்துகளுடன் டயட் கண்ட்ரோல். முந்தைய ஒரு காலத்திலே நாங்கள் பல்கலைக்கழகங்களில் இருக்கின்ற போது சாப்பாட்டு பத்தியம் என்று சொல்வார். ஆனால் இப்போது அப்படி அல்ல. இப்போது மருந்துடன் அவர்களுக்கு டயட் கண்ட்ரோல் வேண்டும். ஏனெனில் மருந்து குடிக்காமல் விட்டால் அவர்களுக்கு இந்த எண்ட் ஆர்கன் டேமேஜ் என்று சொல்லப்படுகிற சிறுநீரக பாதிப்பு ஏற்படும், இருதய பாதிப்பு ஏற்படுகிறது, ஈரல் பாதிப்பு ஏற்படுகிறது, மூளையிலையும் பாதிப்பு ஏற்படுகிறது. அதன் பிற்பாடு மருந்துகளை கொடுத்தால் ஒரு விதமான பிரயோசனமும் கிடையாது. எனவே இதன் அடிப்படையில் தான் இப்போது நவீன லேட்டஸ்டாக இருக்கிற இந்த மேனேஜ்மெண்ட் என்று சொல்லப்படுகிற செய்முறை என்னவென்றால், அதாவது உணவு கட்டுப்பாட்டுடன் மருந்துகளை நாங்கள் இந்த நோய்க்கு குடிக்க வேண்டும். உண்மையாக சொல்ல போனால் ஒவ்வொரு நாளும் இந்த பிளட் சுகரை நீங்கள் சோதனை செய்து பார்க்கலாம், அல்லது குறைந்தது ஒரு மாதத்துக்கு ஒரு முறையாவது தயவு செய்து சோதித்து பாருங்கள். பல பேர் மிகவும் ஒரு
பிழையான விதத்திலே தான் இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பல பிரச்சனைகளை சொல்லுவார்கள். ஆனால் உங்களுடைய சுகர் லெவல், அதாவது ரத்தத்தில் இருக்கின்ற இந்த சீனியின் அளவு கட்டுப்பாட்டில் இருக்கிறதா, கண்ட்ரோலில் இருக்கிறதா என்று கேட்டால் அதை பற்றி அவர்கள் இல்லை என்றுதான் சொல்லுவார்கள். எனவே இவ்வாறு இருக்கின்ற போது உங்களுக்கு இரக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் வரும். அதன் பிற்பாடு அது உங்களை எங்கே கொண்டே விடும்? கட்டாயமாக இந்த ப்ரீமேச்சுவர் இஜாக்குலேஷனுக்கு கொண்டே விடும். இந்த இடத்திலே நான் மீண்டும் ஒன்றை தெரிவிக்க விரும்புகிறேன். ஒருபோதுமே உங்களுடைய மனைவியுடன் அல்லது உங்களுடைய பெண் துணையுடன் இரவிலே பாலியல் உறவுகளை வைத்துக் கொள்ள வேண்டாம். இதை நாங்கள் மாற்ற வேண்டும். உங்களுக்கு தெரியும், பெண்கள் பகல் முழுவதும் வேலை செய்து சில நேரங்களில் வீட்டு வேலை கூட அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு சுமையாக இருக்கும், பேர்டனாக இருக்கும். பகல் முழுக்க வீட்டு வேலைகள், பிள்ளைகளினுடைய வேலைகள், அதே நேரத்தில் வெளியிலே வேலை செய்கிற பெண்ணாக இருந்தால் வேலை செய்து வந்து வீட்டுக்கு வந்து எல்லா வேலைகளையும் செய்து போட்டு களைத்து படுத்து இருக்கின்ற போது அந்த நேரத்திலே போய் நீங்கள் அந்த பெண்ணுடன் செக்ஸ் கொண்டால் அல்லது பாலியல் உறவை கொள்ள முயற்சித்தால் அது ஒரு இனிமையான ஹெல்த்தியான பாலியல் உறவாக இருக்காது. இதை தயவு செய்து கவனித்துக் கொள்ளுங்கள். இன்னும் பல பேருக்கு நான் சேர்ப்பேன். என்னோட நிகழ்ச்சி பார்க்கிறீர்களா? எப்ப நீங்கள் பாலுறவு கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தெரியாது. சில பேருக்கு நான் மருந்துகளை அனுப்பிய பிற்பாடும் அவர்களுக்கு பாலியல் உறவு கொள்ளுகின்ற நேரத்தை சொல்லுகின்ற போது அவர்கள் அந்த நேரத்திலே அதை ஒரு புதினமாகத்தான் கேட்கிறார்கள். எனவே செக்ஸ் வைத்துக் கொள்ள வேண்டிய நேரம் விடிய காலை 4 மணிக்கும் 5:30க்கும் இடையிலே. ஏன் இந்த 4 மணிக்கும் 5:30க்கும் இடையிலே தான் ஒரு ஆணினுடைய இதயத்திலே, அதாவது ரத்தத்திலே இருக்கின்ற ஆணினுடைய ஹோமோன் ஆகிய டெஸ்டெஸ்டரோன் மிக கூடுதலாக இருக்கிறது. அதே போல பெண்ணுக்கும் அதே நேரத்தில் அந்த பெண்ணினுடைய ஹோமோன்களாகிய ஈஸ்ட்ரஜன், புரோஜெஸ்டரோன் கூடவாக இருக்கிறது. எனவே ஆணினுடைய ஹோமோன் கூடுகின்ற போதுதான் ஒரு ஆணுக்கு பாலியல் எழுச்சி அல்லது லிபிடோ அல்லது செக்ஷுவல் டிசையர் என்று சொல்லப்படுகிற பாலியல் ஆசைகள் அந்த ஆணுக்கு கூடுதலாக ஏற்படும். எனவே இதை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். ஒருபோதுமே தயவு செய்து இரவிலேயே பாலியல் உறவை வைத்துக் கொள்ள வேண்டாம். பல பேர் இரவிலே வேலை செய்வார்கள். பல பேர்களும் தொடர்பு கொண்டிருக்கிறார்கள். இரவிலே வேலை அவர்களுக்கு நாங்கள் என்ன சொல்லுவோம்? ஏர்லி மார்னிங், வெள்ளனை காலம் நீங்கள் வேலை முடிந்து வந்த பிறகு காலையில 9 மணி 10 மணி போல உங்களுடைய பாலியல் உறவு வைத்துக் கொள்ளுங்கள். ஒருபோதுமே இரவிலே இந்த பாலியல் உறவுகளை தயவு செய்து வைத்துக் கொள்ள வேண்டாம். இது மிக மிக முக்கியமானது. அதே நேரத்திலே உடல் சுகாதாரம் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. எப்போதுமே நாங்கள் இரவிலே படுக்கின்ற போது, குளித்து போட்டு படுக்கின்ற போதுதான் எங்களுக்கு ஒரு பெண்ணுக்கு எங்களுடைய உடலிலே இருந்து வருகிற வியர்வை நாற்றம் போன்ற மனங்களில் ஏற்படாமல் அவர் அந்த பாலியல் உறவை மிகவும் சுகாதாரமான முறையிலே வைத்துக் கொள்ள முடியும். எனவே இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டு அனைவருக்கும் நீங்கள் தருகின்ற ஆதரவுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.